ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுடிஸ் லான்ச் பை ரம்யா. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப கிறிஸ்பியான ஒரு டீ டைம் ஸ்நாக் பாஸ்தா குர்குரே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்தாவை வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. இப்போ இதில் 1 கப் பாஸ்தா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச வெரைட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் மினி ஃபியூஸ்லி அப்படிங்கிற வெரைட்டி எடுத்திருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா 7 to 8 மினிட்ஸ் வேக வைக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் சொல்லியிருக்கிற டைமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 8 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்மளோட பாஸ்தா நல்லா வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வடிகட்டிடுங்க. இப்போ நம்மளோட பாஸ்தாவை வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. அடுத்து இதை நம்ம ஒரு மாவில் கோட் பண்ணி பொரிக்கணும். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் போல் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல் சோள மாவு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட பாஸ்தா ரெடியாக இருக்குது. அடுத்து இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்மளோட எண்ணெயும் நல்லா சூடாக இருக்குது. மிதமான சுட்டிலே வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட பாஸ்தாவை பொரிச்சு எடுத்துடலாம். சின்ன சின்ன பேட்சாக சேர்த்துக்கோங்க. ஒரே நேரம் நிறைய பீஸ் போடாதீங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கியிருக்கு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை எடுத்து ஒரு பேப்பர் டவலில் வச்சுருங்க. இப்போ நம்மளோட பாஸ்தா பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் சீசனிங் எல்லாம் சேர்த்திடலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா தூள். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் இந்த சீசனிங்ஸ் தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பெப்பர் பவுடர் பிடிக்கும்னா அதை சேர்த்துக்கலாம், கார்லிக் பவுடர் சேர்த்துக்கலாம், சீஸ் ஃப்ளேவர் பிடிக்கும்னா சீஸ் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். எல்லாமே உங்கள் விருப்பம் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குர்குரே பாஸ்தா வீட்லேயே எவ்வளோ ஈஸியாக பண்ணணும்னு பார்த்தீங்கல்ல. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டீ டைம் ஸ்நாக்காக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற அந்த பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்த வாரம் உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா.